என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. எஸ், குட் மார்னிங் ஆல். ஸோ இது வந்து நம்ம ஜனநாயகன் பிஒய்க்யூ சீரிஸ் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 அப்படியே ரிவர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 4வது பார்ட். சரிங்களா, முதல் 3 கொஸ்டின் பேப்பர் பார்க்காதவங்க பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. பிஒய்க்யூ மட்டும் 100 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். இதை ப்ராப்பராக பண்ணாலே மேக்ஸில் ஈஸியாக 25க்கு 25 எடுத்துடலாம். சரிங்களா, பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்ட கொஸ்டின்மா ஆன்சர் கீ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து எழுதணும் ஃப்ரண்ட்டில். இந்த கொஸ்டின் பேப்பரில் எத்தனை ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இந்த கொஸ்டின் பேப்பரில் எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படி எழுதுனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு. A/B 3:7, B/C 7:6. அப்போது ABC நம்ம அனலைஸ் பண்ணிடலாம்ல. ABC, A வந்து நம்ம 3, B இங்கேயும் 7 தான், இங்கேயும் 7 தான் இருக்குது, B 7, C வந்து 6. சரிங்களா, என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் C அண்ட் A. சிக்கும் ஏக்கும் கேட்குறாங்களா? அப்போ சி எத்தனை? 6, ஏ எத்தனை? 3. நல்லா பாருங்கள், CA. அப்போ கேன்சல் பண்ணால் 2:1. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு 1:2 கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷனில். இதுதான் தப்பாக பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஏசியா சிஏவா? ஓகே, பார்த்துக்கோங்க. இதுதான் இதே மாதிரி தான் ஏஜஸ்லேயும் இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் நடக்கும் நிறையா பேருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்ப்போம், எண்டிங்கை பார்க்க மாட்டோம். அடுத்து பாருங்கள், தி ரேஷியோ பிட்வீன் 2 numbers 3:4, HCF 4, வாட் இஸ் தி LCM கேட்குறாங்களா? ஓகே, அப்போது R1 × R2 ஃபார்முலா நம்பர் நம்ம டைப் நம்பர் 7ல் வரும் பாருங்கள். R1 × R2 இஸ் ஈக்குவல் டு L/Hன்னு படிச்சிருப்போம். இதில் R1 R2 3 × 4, L எவ்வளோ? LCM அதான் கேட்குறாங்க. HCF எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4. அப்போது 3 × 4 × 4, 3 4 12, 12 4 48. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் A இஸ் கரெக்ட், 48. எஸ், கொஸ்டின் நம்பர் 2 completed. Question number 3. ஒரு எண் x ஆனது 13ஆல் வகுப்படும். ஒரு எண் x ஆனது x-இன் மிகச்சிறிய மதிப்பு, x-இன் மதிப்பு தான் கேட்குறாங்க. அந்த x எதால் வகுப்படும்னு சொல்கிறாங்க? 13ல் வகுப்படுமா? அதுக்கடுத்து சொல்கிறாங்க 13ல் வகுப்படும்னா 13 × 3 எவ்வளோ? 39. அப்போது 390 வகுப்படும். கண்டிப்பாக 91 வகுப்படாது, 92 வகுப்படாது, 89 வகுப்படாது, 390. அவ்வளோதான் ஆன்சர். அந்த எண் 13ஆல் வகுப்படும்னா முடிஞ்சது, அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் A. கரெக்டாக கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். பாதி கொஸ்டின் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தினா HCF 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு. இந்த HCF-ஓட ஆன்சரை தான் நம்ம இந்த மாதிரி எழுத போகிறோமா? அப்போ அந்த HCF என்ன தெரிஞ்சால் அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 108 234, 108 234, இது 2வது வாய்ப்பால் டிவைட் பண்ணோம்னா 54, 117. இப்போ 3வது வாய்ப்பால் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 18 3 54, 3 3 9, 7 9 3 27. மறுபடியும் 3வது வாய்ப்பால் டிவைட் பண்ணோம்னா 6 3 18, 13 3 39. இதுக்கப்புறம் டிவைட் ஆகாது. 2 × 3 6, 6 × 3 18. ஸோ இதோட HCF வேல்யூ எல்லாத்தையும் டிவைட் பண்ணது 18. HCF 18 வரணும்னா இந்த 23x இங்கே 51 இருக்குது. அப்போது 23x - 51, இதோட ஆன்சர் 18 வரணும். அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடலாம்? 51 அந்த சைடு கொண்டு வாங்க. 23x = 51 அந்த சைடு போனால் 69,000மா? 69. அப்போ 1 23 23, 3 23 69. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. இல்லை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணால் 23 × 3 என்ன ஆகும்? இது 69,000. 69ல் 51 கழிச்சா அப்படியே 18 வரும். அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதோட ஆன்சர் A இஸ் கரெக்ட்மா, 3. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஃபைண்ட் தி HCF ஆஃப் பாலினாமியல்ஸ். இந்த மாதிரி பாலினாமியல் கொடுத்து HCF கேட்குறாங்கன்னா இவ்வளோ பெரிய வேல்யூவை டெரைவ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நம்மளே ஒரு நம்பர் கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 1 2 அதுக்குள்ளே கொடுங்க. இப்போ 1ன்றப்போ ப்ளஸ் மைனஸ் வர்றப்போ கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கொடுங்க. ஏன்னா 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 கியூபோட வேல்யூ எல்லாமே 1. 2ன்னா மாறும் இல்லைங்களா? 2 கொடுத்துக்கோங்க. 2 கொடுத்து பார்த்தீங்கன்னா இது கேன்சல் 2 கியூப் 8 + 2 ஸ்கொயர் 4 -2 + 2. ஓகே, 8 + 2 12. ஓகே, இது ஃபுல்லாக நம்பராக மாற்றிட்டோம். இப்போ இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ண என்ன? ஒரு எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 எடுத்துருக்கோம். எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 2 × 2 கியூப், அப்போது 8 -5 × 4 + 5 × 2 -3. அப்போது 16 -20 + 10 -3. அப்போது 16 + 10 26 -23. அப்போ ஆன்சர் 3 வருது.
ஓகே, இந்த பாலினாமியலுக்கு 12 வந்துச்சு மேலே, இங்கே இருக்க பாலினாமியலுக்கு 3 வந்திருக்கு. அப்போ 12க்கும் 3க்கும் நம்ம இப்போ என்ன பார்க்கணும்? ஹச்சிஎஃப் கேட்குறாங்களா? 12க்கு 3 ஹச்சிஎஃப் பார்த்தா ஹச்சிஎஃப் 3. அப்போ 4 ஆப்ஷனில் எங்கே 3 வருதுன்னு பாருங்கள். 2 தானே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 ஸ்கொயர் 4 -2 + 1 4 - 2 2 + 1 3 வருது. இங்கே நமக்கு இங்கே வந்த ஆன்சர் எத்தனை? 3 தானே ஹச்சிஎஃப். அப்போ இங்கே 3 வந்தால் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 2 ஸ்கொயர்னா 4 + 2 -1. அப்போ 4 2 6 -1 5 வருது. இது ஆன்சர் இல்லை. அதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், 1ல் தான் ஆன்சர் வரும். ஸோ அதான் கரெக்ட் ஆன்சர். பாலினாமியல் இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட் வேமா. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் ஏ கரெக்டுமா? பொறுமையாக ஸ்லோ பண்ணி வச்சு கூட பாருங்கப்பா. ஆனால் ஃபுல் டாப்பிக்கை நான் சொன்ன மாதிரி கிளியராக ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் எல்சிஎம் எஸ்சிஎஃபா தனி பிளேலிஸ்ட் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக தனி பிளேலிஸ்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் ஒரு நாளைக்குன்னு ஷெடியூல் போட்டு முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் பண்ணுற ஸ்பீட்லேயே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் அந்த பிக்கப் அதிகமாகும். நம்ம எப்பயுமே ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எக்ஸாம்லேயும் 10 கொஸ்டின் பண்ணுவோம், 15 கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஸோ அதை மாற்றணும். நமக்கு என்ன தான் தெரிஞ்சாலும் எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா டாப்பிக்கை முடிச்சுட்டு இதை நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் பண்ணுறமா பிரச்சனையே இல்லை, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் எல்லா டாப்பிக்கும் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுவீங்கல்ல, அப்போ 25 போடணும். அந்த மைண்ட் செட்டில் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வகுப்பில் உள்ள மாணவர்களில் மாணவிகள் 5:3 ரேஷியோ சொல்கிறாங்க. தேர்வில் 16% மாணவர்களும், பாய்ஸில் 16%, கேர்ள்ஸில் 8% தேர்ச்சி பெறவில்லை, ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ பாஸ் ஆனவங்க எவ்வளோ? இது வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின். அப்படியே அந்த டைம் நான் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸில் கூட சொல்லியிருப்பேன் அந்த கொஸ்டின். 5:3. அப்போ நம்ம இதை அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்துக்கலாம்னா 500 300ன்னு எடுத்துக்கலாம். 00 எடுத்தோம்னா பர்சன்டேஜ் ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ், நம்ம இப்போ என்ன எடுத்துருக்கோம், பாய்ஸ் கேர்ள்ஸை வந்து நம்ம 5:3னால 500 300ன்னு எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே பாஸ் பண்ணவங்க லிஸ்ட் சொல்லியிருக்காங்களா? ஃபெயில் ஆனவங்க 16%, 10% எவ்வளோ? 50, 1% 5, இப்போ 6% 30, அப்போது 80 பேர் ஃபெயில் ஆனவங்க. ஃபெயில். இதில் கேர்ள்ஸில் எத்தனை பேர்? 8%. அப்போ 1% 3, 8 3 24 பேர் ஃபெயிலு. அப்போது மொத்தம் 800 பேரில் எவ்வளோ பேர் ஃபெயில்னு பாருங்கள். ஃபெயில் ஆனவங்க மட்டும் 104 பேர் ஃபெயிலு. எத்தனை பேரில்? 800 பேரில். இப்போது 800 பேரில் 104 பேர் என்ன ஆகிட்டாங்க? ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா பாஸ் கிடைக்க போகுது. ஃபெயில் எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள். 100ல் 8வது இப்போ கேன்சல் பண்ணலாமா? 100 இது 8ல் கேன்சல் பண்ணால் 1 8 3 8 24. 13/100னா எவ்வளோ? 13% ஃபெயிலு. அப்போ யோசிங்க, 100% டோட்டலு, அதில் ஃபெயில் எத்தனை? 13%. அப்போ பாஸ் பண்ணவங்க சதவீதம் எத்தனை இருக்கும்? 87%. ஆன்சர் கரெக்டு. 87 இருக்கா? ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஃபெயில் ஆனவங்க தானே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 800 பேர், ஃபெயில் ஆனது 104. எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்குறோம். அவ்வளோதான். இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் 100 கேன்சல் ஆகிடும். 13%, மிச்சம் 87%. அப்போ பாஸு. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 7. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய வேலை தான் இருக்குது கொஸ்டின் நம்ம எந்த வேலை அப்ரோச் பண்ணுறோம். 2 ஸ்டெப்பில் முடிக்கவும் முடியும், நம்மளால் 10 ஸ்டெப் போகவும் முடியும். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸில். இப்போ 2x இதெல்லாம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு 2 இருக்குது, 7 இருக்குது, 14 இருக்குது, 23. இதை யோசிங்க. 2 7 14 23. இப்போ எவ்வளோ கூடி இருக்குது? 2 7னா 5 கூடி இருக்குது, 7 5 கூடி இருக்குது, அது 7 கூடி இருக்குது, அடுத்து 9 கூடி இருக்குது, அடுத்து 11 கூட்டினா எவ்வளோ வரும்? 34 வருதா? 34 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? இது தப்பு, இது தப்பு. இந்த 2ல் ஏதோ ஒன்று ஆன்சர். ஹச்சை விட்டுருங்க. லாஸ்ட்டு பின்னாடி என்ன இருக்குது? 2 பின்னாடி அடுத்த லாஸ்ட் நம்பர் 2 இருக்குது, 4 இருக்குது, 12 இருக்குது, 48. 2 4 12 48. என்ன ரேஷியோ? என்ன ஆர்டரு? இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. 2ஆல் பெருக்கிருக்கோம். அடுத்து 3ஆல் 12 4ஆல். அப்போ இன்ட்டு 4 இங்கே பண்ணிட்டோம். அப்போ இன்ட்டு 5 பண்ணோம்னா என்ன வரும்? 48 இன்ட்டு 5 240. லாஸ்ட்டாக 240 முடியணும். இங்கே தான் 240 முடிஞ்சிருக்கு. இங்கே 240 முடியலைல்ல, இது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டுமா. நான் சென்டரில் ஹச்சு தானே இருக்குது, அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ஷன் ஏ கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 7க்கு. கொஸ்டின் நம்பர் 8. 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கற் பலன் 4, முக மதிப்புகளின் வித்தியாசம் 5. அல்லதுன்னு சொல்கிறாங்க. அல்லது அப்படின்னா இது ஆர் மெத்தட். ஆர்னா ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது பெருக்கற் பலன் 4. அப்போ எதெல்லாம் சொல்லலாம்? 1,4 சொல்லலாம், 2,2 சொல்லலாம், 4,1 சொல்லலாம். 3 சான்ஸ் இருக்குது பெருக்கற் பலன் 4க்கு. முக மதிப்புகளின் வித்தியாசம் 5ன்னா
1,6 வித்தியாசம் 5 வரும், 6,1 வித்தியாசம் 5 வரும். மொத்தம் இங்கே ஒரு 3 லாஜிக் இருக்கு, இதுல ஒரு 2 லாஜிக் இருக்கு. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அல்லதுன்னா கூட்டணும். அப்போ 3 + 2 5, மொத்தம் 36 சான்ஸ்ல 5 சான்ஸ் இருக்கு இந்த சொன்ன ஆன்சருக்கு. இப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. PQ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பார். 20 மற்றும் 40 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 20க்கும் 40க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பார்க்கணும். 20க்கும் 40க்கு எல்சிஎம் பார்த்தா எல்சிஎம் தான். அப்போ டோட்டல் பைக்ஸ் வந்து 40 பைக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. ஸ்டெப் நம்பர் 2, PQ. P வந்து 20 நாளில் முடிக்கிறாரா, 40 பைக் 20 நாளில் முடிச்சா ஒரு நாளைக்கு 2 பைக்கு. Q வந்து 40 பைக்கு 40 நாள், அப்போ ஒரு நாளைக்கு 1 பைக்கு. 2 பேரோட கெப்பாசிட்டி நம்ம பார்த்துட்டோம். சில நாட்கள் வேலை செய்த பிறகு 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய தொடங்கி சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q சென்று விடுகிறார். எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லலை. இப்போ Pயும் Qவும் வேலை பார்க்குறாங்க. பட் கொஞ்ச நாளில் யாரும் பண்ணுறாங்கன்னா Q போயிடுறாரு. அடுத்து P மட்டும் வேலை பார்த்து எத்தனை நாளில் முடிக்கிறார் சொல்கிறாங்க, மீதமுள்ள வேலையை P 8 நாளில் முடிக்கிறார். P ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார், 2 பைக் பண்ணுவார். 2 பைக் பண்ணக்கூடியவர் 8 நாள் வேலை பார்க்குறாரு. அப்போ மொத்தம் 16 பைக் பண்ணியிருப்பாரா? ஸ்டார்டிங்கில் நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு, 40 பைக்கு. 40ல் இந்த 16 பைக்கை P பண்ணார்னா மிச்சம் இருக்கக்கூடிய 24 பைக்கை யார் பண்ணியிருப்பா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தா இவர் ஒரு 2 ஒரு 1 மொத்தம் 3 பைக்கு. ஒரு நாளைக்கு 3 பைக்கே பண்ணாங்கன்னா 24 பைக்கை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? 3 × 24, 8 நாள் ஆயிருக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு Q விட்டுட்டு போனது 8 நாள் கழிச்சு. ஆன்சர் 8 days இருக்கா? ஆப்ஷன் சி. ஏன்னா அவர் 8 நாளில் விட்டு போயிடுவார். 8 நாளில் 24 பைக் முடிஞ்சிருக்கும், விட்டுட்டு போயிடுவார். மிச்சம் எத்தனை இருக்கும்? 16 தான் இருக்கும். அந்த 16 P மட்டும் 2 பண்ணும்போது 8 நாளில் முடிச்சிருப்பார். சரிங்களா? அப்போ மொத்தமாக எடுத்துக்கொண்ட நாள்கள்னா இது ஒரு 8 நாள், 2 பேரும் சேர்ந்து ஒரு 8 நாள், இவர் மட்டும் 8 நாள், மொத்தம் 16 நாள் வேலை பார்த்துருப்பாங்க. அடுத்து 1, 3, 5 அப் டு 55 சொல்கிறாங்களா? ஸோ இது வந்து சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்மா. சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா N². ஃபஸ்ட்டு கேபிட்டல் என் கண்டுபிடிக்கணும்ல. இது வந்து லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? ஸ்மால் என். ஸ்மால் என்லேருந்து கேபிட்டல் என் கேட்டால் என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இதான் நம்பர் சிஸ்டமில் n + 1/2. அப்போது 55 + 1/2 போடுவோம். 56/2 28. இதுதான் கேபிட்டல் என். அப்போ ஃபார்முலா N² என்ன பண்ணுவோம்? 28². 28² எவ்வளோ? 784 இருக்கா? ஆப்ஷன் பி 28². ஸ்கொயர் நல்லா படிச்சுக்கணும். 30² வரை படிச்சுக்கிறது பெஸ்ட்டுமா. கொஸ்டின் நம்பர் 11. 0 2 24 0 2 24 252. இது பாருங்கள், 256 பக்கத்தில் வருதா, 25 பக்கத்தில் வருது. 25 256 4. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 0ல் ஆரம்பித்தா உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்லியிருக்கேன். என்னென்னா 1² - 1 ஆர் 1³ - 1 இது வேணால் வரலாம். இங்கே 2² - 2 வருதா, 3² - 3. 3² - 3னா 9 தான் வராது. அப்போது இது 1³ - 1 இருக்கலாமா? ஓகே, 2² - 2 2 வருது. 2³ 8 ஆயிரும், வராது. 3³ - 3 வரலாம். 4² - 1 4² - 1 வருமா? வராது. ஏன்னா 256 வரணும்னா 4/4 வரணும். அப்போது பவரில் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு 1, அப்போது 1 - 1. ரெண்டாவது 2² - 2. மூணாவது 3³ - 3. நாலாவது 4/4 -4. அடுத்து 5/5 -5. அப்போ 6/6 -6. 6/6 என்ன வரும்? 4 6 6 5 6 -6 பண்ணால் எவ்வளோ வருது? 4 6 6 50. ஆப்ஷன் பி. இந்த மாதிரி பவர் வேல்யூ படிச்சுக்கிறது இந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். டக்குன்னு எடுத்தோடனே ஆன்சர் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் நம்பர் 11. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. In the series, how many successive number have a difference of each 2? இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்கள் எத்தனை உள்ளன? 2 வித்தியாசத்தை உடையது. இப்போ பாருங்க, 6 4 வித்தியாசம் எத்தனை? 2. அடுத்து 4 2 வித்தியாசம் 2. 5 3 வித்தியாசம் 2. வேற எங்கேயாவது வித்தியாசமான எண்கள் இருக்கா? தொடர்ச்சி எண்களில், அதாவது இந்த சீரீஸ் how many pairs of successive numbers, அடுத்தடுத்த எண்களில் டிஃப்ரென்ஸ் 2 வரணும். எங்கே வந்திருக்குன்னு பாருங்க. இந்த 6 4 ஒரு பிளேஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 வருது, இங்கே 2 4 ஒரு பிளேஸு, 5 3 ஒரு பிளேஸ். வேற எங்கேயும் 2 2 வராது. இப்போ ஆன்சர் இஸ் 3. அடுத்து நிலளவை புத்தகம். இது வந்து டயக்ராம் வரையணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த எக்ஸாம் டைம்லேயே. நிறையா பேர் விட்டுட்டு வந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணிடணும். இங்கே கார்னர் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ ஏ இருக்குது, இந்த இ இருக்குது, டி இருக்குது, பி இருக்குது, மேலே சி வர இருக்கா.
அப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுறணும். கோடு போட்டு ஏலேருந்து சி வர சொல்கிறாங்கல்ல, கீழே ஏ, மேலே என்ன இருக்குது, சி இருக்கா. இப்போ கீழே ஏ மார்க் பண்ணிக்கோங்க, மேலே சி மார்க் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து 50 மீட்டரில் ஈ வருது பாருங்கள். இங்கே 50 மீட்டர் அப்படிங்கிறத மார்க் பண்ணி இதில் ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு 30 மார்க் பண்ணி இதை ஈன்னு குறிச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 180ல் இங்கேருந்து ஒரு கோடு, இங்கிட்டு ஒரு 50, இங்கே ஒரு 30. ஏன் 30 அப்படின்னா 80 சொல்லியிருக்காங்களா இந்த ஹைட் 80, இந்த சைடு 50 சொல்கிறாங்க, அப்போ 50. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா சேம், இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 50, இந்த இடம் வந்து பீன்னு குறிச்சிருக்கோம். அடுத்து பாருங்கள் 20 சொல்கிறாங்க, இந்த 30 விட கம்மியாக தான் வரும், அப்போ சின்னதாக இருக்கும் இந்த பாதி. எவ்வளோ வருது, 120ல் இங்கே 20 வருதா. அப்போ 50, 30, 80. ஸோ இங்கேருந்து ஒரு 40, 120ல் இப்படி ஒரு கோடு போடணும். ஏன்னா இங்கே இருக்கிறது நமக்கு எவ்வளோ தான், 20. ஓகேவா. அடுத்து 150 வர போயிடுச்சா. இந்த இடத்துல 150னா 80, 120 ப்ளஸ் ஒரு 30, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன குறிச்சிருக்கோம், டீன்னு குறிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சுமா. இதுதான் கொடுத்துருக்க டயக்ராம். இதை வச்சு நமக்கு எத்தனை பார்ட்டாக பிரிக்க முடியுமோ பிரித்து ஒரு கோட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதை நான் வந்து எத்தனை பார்ட்டாக பிரிக்க போகிறேன்னா 1 2 3 போட போகிறோம். 20 இருக்கா, அப்போ இது ஒரு 10ன்னு பிரிச்சுக்கிறோம், சரிங்களா. இப்போது இப்படி வருவோம், 1 2 3, பின்னாடி இருக்கிறது 4, இது 5, இங்கே 6, மொத்தம் 6 பார்ட்டாக பிரித்து கால்குலேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த இடம் எது எடுக்க போகிறோம், சிடி. இதை வந்து பிக்யூஆர்னு வச்சுக்கலாமா. அப்போது சிடிஆர் வச்சுக்கலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட் சிடிஆர், சிடிஆர் இந்த முக்கோணத்தை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். சிடிஆர் எடுத்தோம்னா ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். சிடிஆர் ஃபஸ்ட்டு முக்கோணம் ஆஃப் இன்ட்டு பிஹெச் தானே. ஆஃப் இன்ட்டு பி எத்தனை 30, ஹச் எத்தனை 20. அப்போ ஆஃப் இன்ட்டு பிஹெச்னா ஆஃப் இன்ட்டு 30 இன்ட்டு 20. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 600ல் பாதி 300. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்துருச்சா. ஏன்னா இதை எடுத்துருக்கோம். ஆஃப் இன்ட்டு இது பி, இது ஹச், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த எடுக்கணும். இதை ஃபுல்லாக எடுத்தோம்னா இது ஒரு 50, இது ஒரு 70. அப்போ இதுக்கு ஒரு ஆஃப் இன்ட்டு 50 இன்ட்டு 70 போடுவோமா. அப்போ 50 இன்ட்டு 70 3500. 3500ல் பாதி 1750. ஃபஸ்ட்டு வந்து 300 வந்திருக்கு, ரெண்டாவது 1750. ஓகேவா. 3 அடுத்து எங்கே இருக்குது, 3 வந்து நமக்கு செவ்வகம் மாதிரி வருதா. 20, இது ஒரு 20, இங்கே 20, இங்கே வந்து 30, 40, 70. அப்போ 20 இன்ட்டு 70 எவ்வளோ, 20க்கு 70, 2 7 14, 1400. மூணாவது. நாலாவது பார்ட் பாருங்கள். ஒன்றாவது பார்ட்டுக்கு, ரெண்டாவது, மூணாவது, ஒவ்வொன்றுக்கும் நம்ம டயக்ராம் தான், ஃபார்முலா தான். இது முக்கோணம் ஆயிடுச்சு. முக்கோணம்னா இந்த 70, இங்கே ஒரு 10 தான் இருக்குது. அப்போ 70 இன்ட்டு 10 700. 700ல் பாதி எவ்வளோ, 1/2 பிஹெச் தானே. 700ல் பாதி 350. ஓகே. அஞ்சாவது பார்ட் வாங்க. அஞ்சாவது பார்ட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல. அஞ்சாவது பார்ட்டில் இது ஒரு 80, இது ஒரு 50. 80க்கு 50, 8 5 40. அப்போது 4000ல் பாதி, 4000ல் பாதி 2000. ஓகே. ஆறாவது பார்ட் இந்த முக்கோணம். இங்கே வந்தோம்னா 30க்கு 50, 3 5 15, 1500ல் பாதி 750. இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ கூட்ட சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஃபுல்லாக கூட்டி பாருங்கள். 750, இந்த 750 கூட இதை கூட்டிட்டோம்னா மொத்தம் இது ரெண்டும் சேர்த்து 2500. 1750, 750, 2500, 4500. 4500 ப்ளஸ் 300, 4800. 4800 ப்ளஸ் 1000, 5800. 5800, 6200. 6200 ப்ளஸ் 350, 6550. 6550 ஆன்சர் வந்துருக்குமா. எஸ். இவ்வளோ தான். இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்தா முதல்ல டயக்ராம் மேக் பண்ணி எடுத்து வரையணும், சரிங்களா. கரெக்டாக பாருங்கள், புரியும். அடுத்து டிஎஃப் ஜிஹெச்ஐ ஆகியோர் வரிசையாக வந்துள்ளனர். ஓகே. டிஎஃப் ஜிஹெச்ஐஎம் ஆகியோர் வரிசையாக வந்துள்ளனர். ஒரு கோடு போட்டு வரிசையாக இருக்காங்க. எத்தனை பேர், 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 வரிசையாக இருக்காங்க. ஐ மற்றும் எம் ஆகியோர் மையத்திலும், எஃப்டி ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் வந்துள்ளனர். எஃப்டி முதல்ல இறுதியாக இருக்காங்க. ஐஎம் மையத்தில் இருக்காங்க. ஐயும் எம்மும் அதை மாற்றனா மாற்றிக்கலாம். அது எந்த இடத்துல வர்றாங்கன்னு பார்த்துக்கலாம். ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். டி இருக்காங்க. டியோட இடதுபுறம் யார் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஜி. டியின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். எஃப்பின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார். இப்போ பாருங்கள், இதில் ஐ சென்டரில் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். எம் சென்ட்ரு, ஜி இங்கே இருக்குது. அப்போ இதில் யார் இல்லை 6 பேரில்,
எஃப் எழுதியாச்சு, டி எழுதியாச்சு, ஜி எழுதியாச்சு, ஹச் இல்லை. இப்போ ஹச்சை இங்கே எடுத்துக்கலாமா? ஹச்சை இங்கே எடுத்துட்டோம்னா என்ன கேட்குறாங்க கொஸ்டினில்? எஃப்பின் வலதுபுறம். இது எஃப்க்கு ரைட் சைடு யார் இருக்கா? ஹச். ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். இந்த ஐஎம் நம்ம ஏன் கீழே எழுதுனேன்னா ஒருவேளை ஐஎம்மாக இருக்கலாம், இல்லை எம்ஐயா இருக்கலாம்னு பார்த்தேன். இப்போ இது எப்படி இருந்தாலும் இந்த இடம் நமக்கு பிரச்சனையே இல்லையே, இந்த இடம் தான் நமக்கு வேணும். அப்போ ஆன்சர் டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம்? ஹச் ஏ. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். ஏ வந்து 26, சன் வந்து 27. இப்போ ஏ 26ன்னு சொல்லும் போதே இந்த கொஸ்டினுக்கு நமக்கு என்ன தெரியுது? ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்திருக்காங்க. சன்னு வந்து லாஸ்ட் நார்மலாக பார்த்தா 19 லிட்டரு, பின்னாடி இருந்து பார்த்தோம்னா 8, யூ 21, அப்போ பின்னாடி இருந்து பார்த்தோம்னா 6, எண்ணு வந்து 14, பின்னாடி இருந்து பார்த்தா 13, கூட்டினா என்ன வருது? 27 வருதா? எஸ். அப்போ ரிவர்ஸ் தான். சி வந்து 3 நார்மலாக, இது 1, 20, ரிவர்ஸில் பார்த்தா 24, 26, 7, கூட்டினோன்னா எவ்வளோ ஆச்சு? 57. ஆப்ஷன் சி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் அடுத்து 16 பார்க்க போகிறோம். A not equal to B not equal to C is given. Which one of the following is correct னு கேட்குறாங்களா? A not equal to B not equal to C. A, B, C. இப்போ இது நாட் ஈக்குவல், இது நாட் ஈக்குவல் கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2, 3, 4ன்னு எடுக்கிறேன். இதோட ஆன்சர் நாட் ஈக்குவல் தானே? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2, 3, இது 2ன்னே எடுக்கிறேன். இப்போவும் இது நாட் ஈக்குவல் தானே? அதாவது ஏக்கு பி நாட் ஈக்குவல், பிக்கு சி நாட் ஈக்குவல். ஆனால் எங்கேயுமே என்ன சொல்லலை? ஏவும் சியும் நாட் ஈக்குவல் அப்படின்ற வார்த்தை சொல்லவில்லை. அதே மாதிரி ஏயும் சியும் ஈக்குவல்ன்ற வார்த்தையும் சொல்லலை. ஒருவேளை 2, 4 போட்டாலும் கரெக்டு, 2, 2 போட்டாலும் கரெக்டா? இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க. பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சி. அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு சின்ற டேர்ம் எங்கேயா சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. தப்பு. இது டிஸ்டிங்க்ட், இதுவும் தப்பு கிடையாது. ஏ பி ஈக்குவல் டு சொல்ல முடியாது. ஏ நாட் ஈக்குவல் டு சியாக இருக்கலாம், இல்லை ஏ ஈக்குவல் டு சியாக இருக்கலாம். இதில் எதுனாலும் ஓகே. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அதுதான் எக்ஸாம்பிள் எழுதி பாருங்க, இந்த மாதிரி ஈஸியாக புரியும். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, நடத்தும்போது சொல்லியிருப்பேன். எதுவுமே ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏ என்ற தொகை ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2602. அதாவது கூட்டு வட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் பங்குகள் 4% கூட்டு வட்டியில் 6 வருஷத்தில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருஷத்தில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும். ஓகே. அப்போது 6 வருஷம் 8 வருஷம் 2 வருஷ கேப்பில் எது 2 சமமாக இருக்கும்? இந்த 4% வட்டி. 6 வருஷம் 8 வருஷம். ஓகே. அப்போது 1 + r/100 ஹோல் பவர் n. ஒரே பர்சன்டேஜ் வட்டியில் 6 வருஷத்தில் ஏக்கு கிடைக்கும் தொகையும் 8 வருஷத்தில் பிக்கு கிடைக்கும் தொகையும் சமம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அசல் எவ்வளோ? அப்போ இதுதான் கான்செப்ட், இதுதான் ரேஷியோவை குறிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 6 வருஷம் 8 வருஷமா, அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 வருஷம் கேப்பு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4. அப்போ என்ன பண்ணணும்னா 104/100 பவர் 2. இதை என்ன கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 52 4ஆல் வகுத்தோம்னா 26/25 ஸ்கொயர்னு வருமா? இதுதான் இந்த ஏக்கும் பிக்கும் கிடைக்கக்கூடிய ரேஷியோவை குறிக்கும், வேல்யூவை. ஏக்கு வந்து 26 ஸ்கொயர், பிக்கு 25 ஸ்கொயர். 26 ஸ்கொயர்ன்றது எவ்வளோ? 676. 576 24, 676 வரும். 25 ஸ்கொயர்னா 625. இப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏ மற்றும் பியின் பங்குல மொத்த தொகை கொடுத்துட்டாங்கல்ல, இந்த மொத்த தொகை என்ன ரேஷியோவில் இருக்கும்னா, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 600 1200, இது ஒரு 1200 1301 வருதா? 1301x ஈக்குவல் டு 2602. அப்படியே கேன்சல் பண்ணால் 2வது வாய்ப்பால் வருது இல்லை? அப்போ x ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். எக்ஸ் வேல்யூ 2னா இதை இங்கே 2ஆக பிரிச்சுக்கலாம்ல. இதோட 2 வேல்யூ எவ்வளோ? 676 × 2 1352. இதோட 2 வந்து 1250. அப்போ ஆப்ஷன் டி வருது பாருங்க. இதுதான் அந்த ரேஷியோ. அதாவது 2 வருஷ கேப்பில் ஒரே வட்டி விதத்தில் 2 தொகையும் சமமாக இருக்கும்னு கொடுத்தாங்கன்னா அந்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு தொகையோட ரேஷியோ இப்படி தான் இருக்கணும். இதுதான் ஃபார்மேட். சரிங்களா? காம்பவுண்டில் நம்ம நார்மலாக பார்க்குறது சிம்பிள் காம்பவுண்டில் வித்தியாசம், அது வேற.
இப்போ இது 68,000 ரூபாய் 9 மாதம் 16/2/3 வட்டி விகிதத்தில் தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. PNR/100 போடலாம். இல்லை 16/2/3னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 9 மாதத்துக்கு கேட்குறாங்க. இது ஒரு வருஷத்துக்கு 16/2/3. 16/2/3 வந்து நம்ம 1/6 எடுக்கலாமா? ஒரு வருஷத்துக்கு 68,000 ரூபாய் இருக்குது. 68,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அப்படின்றப்போ 1/6. 16/2/3 எப்போ வரும்? 6ல் ஒரு பங்கா? 1/6 தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 16.66 சொல்லுவோம். அப்போது இன்ட்டு 1/6 போடுங்க. இது 1 இயருக்கு கிடைக்கும். கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 6 11 66 மிச்சம் 2 போய்கிட்டே இருக்குமா? இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு லாஜிக்கு சொல்கிறேன். 1/6 இன்ட்டு 9 மாதம் தானே. 9 மாதம் அப்படிங்கிறது 3/4 முக்கால் வருஷத்தில் வந்துடும். இப்போ நம்ம இதில் கேன்சல் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஒரு 3 3 2 3 6 4 2 8 இதில் கேன்சல் பண்ணால் 8ல் கேன்சல் பண்ணால் தான் வரும். 8 8 8 64 மிச்சம் 40 5 8500 இருக்கா? இப்படி ஒரு ஸ்டெப்பில் பண்ணுறது பெஸ்ட்டு வே. இந்த 16/2/3 மீனிங் 1/6. 9 மாதம்னா முக்கால் வருடம். முக்கால் வருடம்னா 3/4 அப்படியே பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பகடை. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் பொழுது 4 வேறுபட்ட உருட்டங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 2இன் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 தவிர மற்ற 2 என்ன காமனாக இருக்கான்னு பாருங்கள். 2 தவிர இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, 5 இருக்குது. இதே 3 5 எங்கேயாவது இருக்கா? எஸ் 3 5 இருக்கா? அப்போ இந்த 2 இருக்க மாதிரி இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4. அவ்வளோதான் ஆன்சர். 2இன் எதிர்ப்பக்கம் 4. ஆப்ஷன் ஏ முடிஞ்சதா? இப்படி தான் பகடையை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு 7 12 19 24. 7 12 19. 7க்கும் 12க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 7க்கும் 12க்கும் 5. 12க்கும் 19க்கும் 7. இது 2க்கும் 5. இது 2க்கும் 24 19. இப்போ இது 2க்கு என்ன டிஃப்ரென்ஸு? இது 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இப்படி தான் பார்க்கணும். இங்கே 5 இங்கே 5. இப்போ 5ன்னு எடுத்தோம்னா 48. மறுபடியும் 48 கூட 43 கொண்டு 91. இப்படி ஒரு ஆர்டராக பார்க்கலாம். இல்லைன்னா இப்படி கட் பண்ணி பாருங்கள். 2 2 கூட 2 2 கட் பண்ணுங்க. இங்கே 2 இங்கே 2 கட் ஆயிருச்சா? ஒன்று விட்டு ஒன்று பார்க்கலாண்ணா. இது இங்கே எவ்வளோ கூடி இருக்குது? 5. இங்கே எவ்வளோ கூடி இருக்குது? 5. அப்போ இங்கே எவ்வளோ கூடி இருக்கும்? 5. இப்போ தான் இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 7 வரும். இப்போது இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா முன்னாடி இருக்கக்கூடிய 19 வரும். இப்போ இங்கே நம்ம 5 கூட்டினா 48. இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா இந்த 43 இங்கே வரும். அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. எனிதிங் பவர் 0. இந்த வேல்யூ எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் இருந்தாலும் எனிதிங் பவர் 0 ஆன்சர் இஸ் 1. அப்போ இந்த பார்ட்டு 1 ஆயிடுச்சு. 1 இன்ட்டு இந்த பார்ட் என்ன இருக்குது? 4 பவர் -1னா 1/4 ப்ளஸ்ஸா? ஓகே. அடுத்து 4 பவர் -2னா 1/4² 1/16 1/64 பவர் 1. ஓகே. அப்போ 64 நம்ம காமனாக எடுத்தோம்னா இங்கே 64 வரணும்னா எதால் பெருக்குவோம்? 4 நாளாக 16. 16 பெருக்குனா இங்கே ஒரு 16 வரும். 16 நாளாக 64. அப்போ 4 வரும் ப்ளஸ் 1 வரும். ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ? 21/64. 21/64 ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்து 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள். இது ஸ்கூல் புக் கொஸ்டின். 3 டைம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்கம்மா. இதோட 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. 96 என்ற மதிப்பெண்ணானது 69 என தவறாக எடுக்கப்பட்டது. 96க்கு பதிலாக 69ன்னு எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 கம்மியாக எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 27 கூட்டணும். சரிங்களா? இந்த 27 கூட்டி சராசரினா எத்தனை பேருக்கு பிரிக்கணும்? 25 பேருக்கு பிரிக்கணும். எக்ஸ்ட்ரா 27 வேணும். அதை நம்ம இப்போ எத்தனை பேருக்கு பிரிக்க போகிறோம்? அந்த 27 25 பேருக்கு பிரிக்க போகிறோம். ஒரு 25 25 பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்தோம்னா மிச்சம் 2 20ல் வராது. இன்னொரு 0 சேர்க்குறோம். 200ல் 8 டைம் வருது. அப்போ சராசரியில் ஓல்டு சராசரி கூட 1.08 ஆட் பண்ணால் அவ்வளோதான் ஆன்சர். ஓல்டு சராசரி எவ்வளோ? 78.4. அது கூட 1.08 ஆட் பண்ணிங்கன்னா 79.48 ஆன்சர்.
ஸோ இந்த கொஸ்டினுமே ஆவரேஜ் கிளாஸில் தெளிவாக நடத்தியிருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போய் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் புரியும். நம்ம நார்மலாக பண்ணுறத விட இப்படி பண்ணுறது பெஸ்ட்டு வே. ஸோ இதோட ஆன்சர் 79.48. ஓகே, சூப்பர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. 1/3, 1/4, 1/5, 1/6. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து ரேஷியோ கேட்டாங்கன்னா எப்பவுமே ரேஷியோ பின்னத்தில் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், எல்சிஎம் எடுத்து அப்படியே பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதான், ரேஷியோ பின்னம்லாம் மாற்றுறதுக்கு 3, 4, 5, 6 ரேஷியோ பார்த்தீங்கன்னா 60. அப்போது 1/3 இருக்கா இன்ட்டு 60, 1/4 இருக்கா இன்ட்டு 60, 1/5 இன்ட்டு 60, 1/6 இன்ட்டு 60. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் 1 3 3, 20 3 60. அப்போ இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் 20 வருது. ஓகே, ஃபஸ்ட் ரேஷியோ. ரெண்டாவது 15 நாள் 60, 15 வருது. ரெண்டாவது. மூணாவது 12 5 60, 12 வருது. நாலாவது 10, அப்போ 10 வருது. டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 20 15 35, 45 47 + 10 57. 57 பார்ட் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. குறைந்தபட்ச எண்ணிக்கை 57. அவ்வளோதான். ரேஷியோவை பின்னமாக இருக்கக்கூடாது, நேராக மாற்றினாலே ஆன்சர் வந்துடும். 24 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 24. 2 5 2 5 என்ன கேட்டிருக்காங்க? 2 5 x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு. அதாவது நம்ம என்ன பார்ப்போம்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருப்பேன். ப்ரொபோர்ஷன், தேர்டு ப்ரொபோர்ஷன், ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன், இந்த மாதிரி A B C D இப்படின்னு வந்தால் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணியிருப்போம்? A/B = C/D. அதான் கான்செப்ட் இங்கே. அப்போ A இங்கே 2, B 5, 2 5. அடுத்து x 20 இருக்கா? அப்போ எக்ஸை மேலே எடுத்தோம்னா கீழே 20. இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகுன்னு பாருங்கள். ஓரஞ்சு 5, 4 5 20, 4 மேலே 2 பெருக்குனா 8. ஆப்ஷன் சி. கிராஸ் மல்டிப்ளை. இது வந்து ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன். தேர்டு ப்ரொபோர்ஷன் 4ல் தேர்டு ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை. 80 பேரில் 25% வரல. சிம்பிள். அப்போது 80 பேர் மொத்தம் 100%. இப்போ வராதவங்க எத்தனை பேர்? 25%. அப்போ வருகை புரிந்த மாணவர்கள் கேட்குறாங்க. அப்போ கேட்டிருக்க எத்தனை சதவீதம்? 75% கேட்குறாங்க. ஸோ எத்தனை? அதான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் 3 4 25 100, 3 25 75. ஒரு நாள் 4, 20 நாளா 80. அப்போ 20 கீழே 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? 20 3 60. ஆப்ஷன் பி. ஷார்ட்டாக 25%னா 4ல் ஒரு பங்கு தானே. 50%னா பாதி, 25னா 4ல் ஒரு பங்கு, 80ல் பாதி 40, 4ல் ஒரு பங்குனா 20. அப்போ 20 பேர் வரல. 80ல் 20 பேர் இல்லைன்னா மிச்சம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 60 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோதான். ஜென்ரல் லாஜிக் தான் அது. ஓகே, பாருங்கள் இதில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 25க்கு 25 போட ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ பார்க்குறவங்க, இந்த கரண்ட் 2026 ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்க 15 to 20 பண்ணால் கூட ஓகே, சாட்டிஸ்ஃபைட். பட் 2026 எண்ட்லையோ 2027லையோ எக்ஸாமுக்கு முன்னாடி பார்ப்பீங்கல்ல, முடிஞ்ச வர 23 above போட பாருங்கள். அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பிஒய்க்யூவை பார்க்கணும். நம்ம படிக்கும் போதே பிஒய்க்யூ பார்க்குறது நம்ம படிக்கிற விஷயங்கள் கரெக்டான வெரிஃபை பண்ணுறதுக்கு தானே தவிர, நான் இவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்கிறான்னு இப்போ செக் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி பார்த்தா கான்ஃபிடென்ட்டே போயிடும். நம்ம நல்லா படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை வெரிஃபை பண்ணணும். பட் படிக்கிறது கரெக்டான வெரிஃபை பண்ணுறதுக்காக பிஒய்க்யூ பார்க்குறோம். இப்போ ஒரு டைம் பார்க்குறது தப்பு கிடையாது. பட் 15 வரைக்கும் போட்டால் கூட போதும். டிமோட்டிவ் ஆகாதீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா மேக்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம தப்பை கரெக்ட் பண்ணும்போது 23 24 25 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும், குறையவே கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ரெயின் ஆகிக்கோங்க நல்லா. சரிங்களா? ஓகேம்மா. ஸோ நல்லா பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும். மற்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு எல்லாமே ரிப்ளை கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். வரக்கூடிய 2026 27 எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். Yeah.